இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பூஜை ரூம்குள்ள தான் வந்துட்டான்னு பார்த்தா இப்ப கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டாளே. பிச்சு புடுவோம், பிச்சு ஜாக்கிரதை. ஏய் நில்லு. இந்தால நம்ம செஞ்சுக்கிட்டோம். வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். இந்த ஆள் கிடக்குறான், விடுறா. ஏய் நில்லு. உன்னை யாரு சமைக்க சொன்னா? இங்க பாரு, அன்னைக்கு நான் சமைச்ச சாப்பாட்டை என்னென்னமோ பண்ணி, நான் சமைச்ச சாப்பாட்டாலதான் என் பொண்ணு வள்ளி மயக்கமானா, இவளாலதான் பிரச்சனைன்னு ஏதோ கதை கட்டி விட்டல. அதுக்கு பயந்துதான் நான் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போனேன். ஆனா இனிமே அப்படி நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இந்த வீட்ல இருந்து ஒன்ன நான் துரத்தாம விட மாட்டேன். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்க? நீ சமைச்சது மட்டும் என் தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கேவலமான சாப்பாட்டை அவன் தொடக்கூட மாட்டான். ஓ அப்படியா? இந்த வீட்ல யாரெல்லாம் சாப்பிடறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயோ ஜானகிமா, அவ கிடக்குறாமா. எனக்கு முதல்ல சாப்பாடு போடுமா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். புருஷனுக்கு ஒரு வாய் ருசியா சாப்பாடு போட வாக்கு இல்ல, கதை பேசுறா. அவெல்லாம் சமைச்சா மனுஷன் சாப்பிடுவானா? நீங்களும் சாப்பிடுங்க, நாங்களாம் ஒண்ணும் சொல்ல மாட்டோம். இவ்வளவு டேஸ்டான சாப்பாட நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. நீ உன் வாழ்க்கையில இப்படி சமைச்சிருக்கவே மாட்டீங்க. வா உட்காந்து ஒரு வாய் சாப்பிடு, சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஆமா, இவ பெரிய ஷெஃப், அப்படியே சமைச்சு தள்ளிட்டா. ச்சே, இதெல்லாம் யார் சாப்பிடுவா? வாப்பா. இதெல்லாம் எங்களை மாதிரி மனுஷங்க சாப்பிடுறது, நீ சாப்பிடுறது இல்ல. ஏமா அப்பளம் இருக்கா? அப்பளம் போய் எடுத்துட்டு வாமா, போமா சீக்கிரம் வாமா. முதலில் அப்பளம், மத்ததெல்லாம் அப்புறம். பெரியப்பா வாங்க வாங்க உட்காருங்க. சாப்பிடுறீங்களா? ஆமா. நீங்களும் உட்காருங்க, சாப்பாடு சூப்பரா இருக்கு. அப்படியா? நீங்களும் சாப்பிடுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஊட்டி விடட்டா? இந்தாங்க. நல்லா இருக்கா? நீ சொன்ன மாதிரி சூப்பரா இருக்க. இந்தாங்க. தம்பி என்ன பண்ற? பாப்பா சாப்பிட சொன்னா, அதுவும் இல்லாம அவ கையாலே எனக்கு ஊட்டி விடுறேன்னு சொன்னா, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐயோ, இத யார் சமைச்சாங்க தெரியுமா? யார் சமைச்சாங்க? தோ நிக்கிறாளே, இவதான். இவதான் இன்னைக்கு சமைச்சிருக்கா, அதனாலதான் நானே சாப்பிடாம இருக்கேன். என்னக்கா சொல்ற? நான் ஆசையா ஊட்டிட்டு இருக்கேன்ல, இப்படி சாப்பிடும்போது நீங்க பாதியிலே எந்திரிக்க கூடாது. உட்காருங்க, சாப்பிடுங்க பெரியப்பா. உட்காருங்க பெரியப்பா, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். தம்பி என்ன இது? அக்கா விடுக்கா, யார் சமைச்சா என்ன, இப்ப அதுவா முக்கியம்? பாப்பா அவ கையால ஊட்டி விடுறேன்னு சொன்னா, நான் சாப்பிடலன்னா அவ மனசு கஷ்டப்படும். வேதனாகி. ஏய், என்ன பேரை சொல்லி கூப்பிடுற? அந்த அளவுக்கு பயம் இல்லாம போச்சா? உன் பேரு அதானே? கூப்பிடதானே உனக்கு பேர் வச்சிருக்காங்க. மரியாதையா கூப்பிடலான்னு பார்த்தா அந்த மரியாதைக்கான ஆளா நீ இல்லையே. என்னடி திமிரா? ஆமா, இப்ப கொஞ்சம் அதிகமா தான் இருக்க. உன் பிடியில இருந்து இந்த குடும்பத்தை மீட்டு நான் விட்டதை பிடிக்கிறேனா இல்லையான்னு பாரு. என்னது? நீ விட்டதை பிடிக்க போறியா? விட்டத்தை கூட பிடிக்க முடியாது. விட்டதை பிடிக்க போறாளாம், விட்டதை. உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன்னு பாரு. உன்ன வள்ளி. என்ன அத்தை, நான் இருக்கும் போதே எங்க அம்மா அடிக்க வரீங்க? நான் என்ன சும்மா வேடிக்கை பாப்பேன்னு நினைச்சீங்களா? நான் சின்ன வயசுல இருக்கும் போது நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப நான் தோளுக்கு மேல வளர்ந்து நிக்கிறேன். இவ்ளோ தூரம் நிக்கும் போது நீங்க எப்படி என் அம்மா மேல கை வைக்க முடியும்? இன்னொரு முறை இப்படி பண்ணீங்கன்னு வைங்க, நல்லா இருக்காத அத்தை, பாத்துக்கோங்க. வள்ளி, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு வந்துருச்சா? ஏன் கையவே பிடிக்கிற? இங்க பாருங்க,
இங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க ஏன் அம்மா, இது அவங்க வீடு. உங்களை விட அவங்களுக்கு தான் இங்க இருக்க எல்லா உரிமையும் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, மத்த எல்லாருக்கும் நல்லது. என் பொண்டாட்டிய நான் கூட இப்படி எல்லாம் கேள்வி கேட்டதே இல்லம்மா. நான் கேட்க நினைச்சதெல்லாம் நீ கேட்டுட்டம்மா. என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சுமா. சூப்பர் சூப்பர்மா. எல்லாரும் கை தட்டுங்க. சரி, எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி வாங்க. வாங்க எல்லாரும் எந்திரிங்க. வாங்க. என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு தைரியம் இருக்கா? உன் தைரியத்தை பாராட்டுறதுக்காக நானும் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். என்னது? கொஞ்சம் கிட்ட வந்தாதான் கொடுக்க முடியும். ஏன், பக்கத்துல தானே இருக்கேன். சார் இங்க இருந்தெல்லாம் கொடுக்க மாட்டீங்களோ? அங்க இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தா கொடுக்க கொஞ்சம் வசதியா இருக்கும். ம், ம். ஆ, எங்க கொடு. இன்னும் கொஞ்சம். ஏய், வாமா. ம், ம். இன்னும் கொஞ்சம். ஏய், கொஞ்சம் அப்படி என்னதான் கொடுக்க போறியோ? கொடுக்கறேன். இன்னும் கொஞ்சம். கொடு. ஹேய், உன்னை என்ன பார்த்தாலே பயந்து நடுங்குற எல்லாரும் என்னை எதிர்த்து பேசுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அந்த வேலை இருக்காங்கிற தைரியம் தான். என் தம்பி கூட அந்த ஜானகி எதுவும் சொல்லாததுக்கு காரணம் அவன்தான். அவன் நல்லவன்னு அந்த வேலை அவனுக்கு ப்ரூவ் பண்ணிட்டான். அதனாலதான் என் தம்பி கூட அவளை நம்பிட்டான். முதல்ல அவனை அந்த வேலனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பயம் வரும். நீ இதே சொல்லிதான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஆனா அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணி திரும்ப வீட்டுக்குள்ள வந்துடுறான். இந்த தடவை அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். மா, அவன் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவனுக்கு பயம் வரணும். இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருந்த? உன்னை பார்த்து நடுங்கின அந்த வேலை வள்ளிய கல்யாணம் பண்ணதுல இருந்து சரியில்லைம்மா. அதுவும் அந்த ஜானகி வந்ததுல இருந்து இன்னும் திமிரா இருக்கான். சரி விடுமா, பாத்துக்கலாம். பழைய பயத்தை திரும்பவும் நான் உனக்கு கொண்டு வரேன். அப்படி இல்லைன்னா அந்த வேலை நான் போட்டு தள்ளிடுறேன். ஏய், வேணாம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நீ போ. என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். மா, போன்னு சொன்னேன். சரி, அந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க? அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்ப நீ போ, அப்புறமா நான் சொல்றேன். மா, இப்படியே சொல்லிட்டு இருக்கேம்மா, நான் போறேன்.